ராஜாதி செய்த
வந்திருக்கிறையா. உடைய சமூகத்தில் எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் ஐயா. உடைய சமூகத்தில் எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் ராஜா. உடைய சமூகத்தில் எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் ஐயா. நீர் ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே, ஒருவரையும் வெறுத்து விடாதவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனானவரே, மாம்சமான யாவரும் என் நன்மைக்கு வருவார்கள் என்று சொன்னவரே, இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும் ஐயா. உடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும் ஐயா. ஒரு மறுரூபம் ஆக்குகிறதான மகிமை, ஒரு விடுதலை கொடுக்கிறதான மகிமை, ஒரு அற்புதத்தை செய்கிறதான மகிமை, ஒரு ஆறுதல் படுத்துகிற மகிமை, ஜனங்களை ஆசீர்வதிக்கிற உமது கரம் இறங்கி வரட்டும் ஐயா. ஜனங்களை விடுவிக்கிற ஒரு மகிமை இறங்கி வரட்டும் ஐயா. ஜனங்களை ஆண்டவரே விலகினப்படுத்துகிற வல்லமை விலகட்டும் ஆண்டவரே. போராடுகிற வல்லமைகள் விலகட்டும் ஐயா. எல்லா துஷ்ட ஆவியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஜனங்களை சிந்திக்க முடியாதபடி, ஜனங்களை ஆராதிக்க முடியாதபடி, ஜனங்களை உணர்வற்றவர்களாய் மாற்றுகிற எல்லா அந்தாரத்தின் வல்லமைகள், எல்லா மாம்சத்தின் வல்லமைகள், விலகினப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க மகிமை இறங்கி வரட்டும் சுவாமி. உங்க மகிமை இறங்கி வரட்டும். உங்க வல்லமை இறங்கி வரட்டும். ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் 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 எஸ். உமக்கே ஆராதனை, உமக்கே. ஹல்லேலூயா. எந்த பலகீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் பலகீனத்தோடு நீர்தாமே ஏற்றுக்கொண்டீர். எங்களை கரம்
தேவன் செய்ய வல்லவர். ஆராதனை
வல்லவர் இயேசு உங்களுக்குள்ளாக உங்கள் எல்லாரோடு இருப்பாரானா. வலக்கரம் நீட்டி தாங்குகிற தேவன், ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உடைய சத்துருக்களை சிதறடிக்கும், உடைய வழிகளை சபையாக்கும், உடைய பகைவர் உங்களுக்கு முன்பாக வந்து விடக்கூடாது. ஓ ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. சத்ருவினுடைய அக்னியாஸ்திரங்களை காட்டிலும்
இப்பொழுது துரத்தப்படுவதாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சிந்தையிலிருந்து வெளியேறி போ சாத்தான். மறைமுகமாக பாவம் செய்ய வைக்கிறார். இயேசுவுக்கு முன்பாக நீ ஏமாற்று. உன் வியாதி தோற்று போனது போல, உன் மரண கட்டு தோற்று போனது போல, உன்னுடைய பாவ வித்தைகளும் தொற்றே போகும். உன் பாவ வித்தைகளும் தொற்றே போகும். உன் பாவ வித்தைகளும் தொற்றே போகும். மரணம் தொற்று போனது போல, வியாதி தொற்று போனது போல, பிசாசுடைய அலங்கரிப்புகள் தொற்று போனது போல, சத்துருவே உன்னுடைய பாவ வித்தையும் தொற்று போகும். Jesus proves you are having the power. Thank you, Jesus. Thank you, Jesus. கிருபையில் ஆண்டவரே, மீண்டும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பொழுது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் விடுதலை பெறுவார்களாக, சமாதானம் பெறுவார்களாக, சௌக்கியமுள்ள ஜீவத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. அலங்கரிக்கப்படுகிற எல்லா ஆத்துமாக்களும் இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கண்டடைவதாக, இளைப்பாறுதலை கண்டடைவதாக, இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வதாக. இயேசு நாம் இங்க இருக்கிறதான கம்ப பள்ளத்தாக்கு பகுதிக்காக நாம் ஜெபிக்கலாம். நம் நடுவில் இருக்கிற அருமையான பாஸ்டர் ஸ்தோத்திரம் சாந்தகுமார் ஐயா வந்து நமக்காக அப்படி ஜெபத்தில் நடத்துவாங்க. நம்ம அப்படி ஜெபம் உட்காந்துருங்க, கண்களை மூடி. ஏன்னா இந்த பகுதிகளில் தேவ பிரசனம் வரணும், இந்த பகுதிகளில் தேவ மகிமையை வெளிப்படணும், இந்த ஜனங்கள் எப்படியாவது கண்டுகொள்ளணும். அதுக்காகத்தான் நம்ம பிரயாசப்படுகிறோம். தேவ நாம மகிமைப்படும்படியாக இந்த ஜனங்களுக்கு அந்த கம்பம் எல்லா ஜனங்களுக்கும் தேவ இறக்கம் விடுதலை சுகமே. இதற்காக இந்த ஜெபத்தை யாரும் கண்களுக்கு ஒரு நிமிடம் ஜெபத்தை கேட்போம். எங்கள் தேவா என்று பாடி ஜெபத்தை கேட்போம் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே
எத்தனையோ பேர் உண்டு ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் பெரிய குளத்திலிருந்து ஜெபிக்கிற இந்த ஜெபமானது இந்த மாவட்டம் முழுவதையும் அசைப்பதற்கு தேவன் கிருபை செய்கிறோம். உங்களுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள ஆண்டவரே கிருபை தந்துள்ள கர்த்தாவே, இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து சபைகளையும் அனைத்து போதகர்களையும் விசுவாசிகளையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். இந்த நாளிலே இந்த அருமையான இந்த கட்டடத்திலே ஜெபம் நடத்துவதற்காக அருமையான ஊழியக்காரர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறது ஆசீர்வதியும் ஆண்டவரே. அபிஷேகிக்கிறோம். தேவ செய்தி கொடுக்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உன்னோடு கூட கனியோடு இந்த இடத்துல இருக்கிற ஆராதிக்கிற இந்த தங்கச்சிமார்கள், தம்பி, அண்ணன், அக்கா, அண்ணனாக பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்கள். அவர்களுடைய தேவையை நீர் சுவாமி. அப்படி உள்ளத்தில் என்ன கவலையோடு இங்கே வந்தார்களோ அந்த கவலையை ஆண்டவரை இந்த இடத்துல விட்டு சமாதானமாக நிறைவாய் நீர் செய்ய தேவை செய்ய ஜெபிக்கிறேன். விசேஷமாக எங்களுக்கு 2 நாட்களாக நல்ல மழையை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நல்ல மழையை எங்களுடைய தேசத்திலே கொடுத்துள்ளோம். வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. விசேஷமாக நோய்களோடு இந்த விடுதலையடைந்து செல்ல தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். மகத்துவமுள்ள ஆண்டவரே, இந்த விசேஷமாக இந்த ஆராதனை கூடத்தை ஒழுங்கு செய்து ஆண்டவரே ஒரு தரிசனத்தோடு இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிற அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த மத்தியான வேளையிலும் கூட ஆண்டவரே கிருபை தாங்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக நீங்கள் வந்து அநேகர் வந்து பாவியின் ஜெபக்கூடாரத்திற்கு வந்து ஜெபிக்கிறார்கள். அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய கல்யாண சோதனை மாஸ்டர் எழுதி கொடுத்த எல்லா ஜெப விண்ணப்பங்களும் நீங்கள் சொல்லுங்க. நம்பிக்கையோடு வந்து எழுதி கொடுத்த ஜெப மண்டபத்தில் எழுதி கொடுத்த எல்லா ஜெப குறிப்புகளையும் ஆசிரியர்களையும் சொல்லி பாசம் ஜெபிக்கும்போது நீங்கள் அவங்களோட ஆசிரியர் அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் நாம் கேட்டு கத்தப்படி கண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறே. ஆண்டவரே, எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன பிரச்சனைகளினாலே ஆண்டவரே போராட்டங்களினாலே ஆண்டவரே கர்த்தாவை எழுதி கொடுத்திருந்தார்களோ அந்த ஜெப குறிப்புகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும்படியாக ஆமென் என்றும் ஆமென் என்றும் எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் ஜீசஸ் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஆமென் ஏகோபித்து எல்லா ஜெபங்களுக்கு எல்லாம் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிறவரே நன்றியோடு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும்படியாக ஆமென் ஆமென். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்தவித போராட்டங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த வேலையில எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற வேண்டும்படியாக எல்லா போராட்டங்களையும் மாற்ற வேண்டும்படியாக கர்த்தர் கிரியை நடப்பிக்க வேண்டும்படியாக முடியாது என்ற காரியங்களில் தேவன் முடிய செய்ய பண்ணுவாராக என்று சொல்லி நடக்காத காரியங்கள் நடக்கும்படியாக தேவனுடைய ஆளுகை உண்டாக வேண்டும்படியாக தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும்படியாக எல்லா விதமான எல்லா சத்துரு கிரியைகள் அழிக்கப்படும்படியாக எல்லா வல்லமைகளெல்லாம் நிர்மூலமாக்கப்படும்படியாக குடும்பங்களில் இருக்கிற எல்லா தடைகள் எல்லாம் மாறும்படியாக எல்லா போராட்டங்கள் எல்லாம் மாறும்படியாக இந்த விண்ணப்பங்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஸ்தோத்திரம். அநேக பிரச்சனைகளினாலே போராட்டங்களினாலே ஸ்தோத்திரம் பாதிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டாகும்படியாக சமாதானம் உண்டாகும்படியாக ஆறுதல் உண்டாகும்படியாக நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அடுத்து நாம் ஒரு காரியத்திற்காக இந்த ஜெப கூட்டத்திலே ஒரு சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டு இந்தியா முழுவதிலும் கர்த்தருடைய பணியை செய்கிற வேளாண் கிரைஸ்ட் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவருடைய குடும்பத்தாருக்காக அதை பணியாற்றுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை ஞானம் நம்ம இருக்கிற ஜெபம் கொண்டு வேளாண் கிரைஸ்ட் ஊழியர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தாருக்காகவும் அதை பணியாற்றுகிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்யும். Gracias.
வசனம் எங்களுக்குரிய சகல ஞானத்தோடு பரிபூர்ணமான வசனம் இருப்பதாக இந்த வசனத்தினுடைய கிறிஸ்து வசனத்தை வார்த்தையை உலகமும் கொடுக்கும்படியாக சகல ராஜன் ராஜன் சுதந்திரமாக இருக்கிறார். ஆனாலும் ஆயுளும் ஆயுளும் தேவ திருவிழாவை இருக்கிறேன் கத்தோடைய திருவிழால வியாதிகளெல்லாம் மேற்கொண்டு பலவீனங்களெல்லாம் மேற்கொண்டு வேலையை செய்ய எல்லா விதமான பலவீனங்களும் கட்டமாகும் கத்தோடைய செய்ய முடியாது. ஆண்டவரே யாரிடம் போவாங்க நம்ம யாரிடம் நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே உண்மையாய் கூட்டுடைய ஆளுக்கும் சமயமாக கட்டளா ஆண்டவரே கேட்கிறவனுக்கும் ஆண்டவரின் கருவில கட்டளா விசுவாசமுள்ளவராய் எடுத்து எவைகளை கேட்கிறோம் அவைகளெல்லாம் கொள்ளுவோம் விசுவாசிக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே உங்கள் பேர் வந்திருக்கிறாங்க ஆஜர்களுக்காக ஆஜர்கள் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே அல்லேலூயா. நாம் உட்காருவோம். ஆண்டவரும் உத்தரவாகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வடகிறிஸ்துவின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துதல்களையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆத்ம பாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தரிசனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவனுடைய சித்தத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாம் இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் இந்த பகுதிகளில் இருக்கிறதான வாழ்கின்ற குடும்பங்கள், தேவனை விசுவாசிக்கிற குடும்பங்கள் பலவிதமான போராட்டத்திலும் பலவிதமான கட்டுகளிலும் பலவிதமான வேதனைகளிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, லிஸ்திரா அப்படிங்கிறதான ஒரு பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷ ஊழியத்திற்காக கடந்து செல்கின்றார். அங்கே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பிரசங்கிக்கின்றார். அந்த கூட்டத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். எப்படி செய்கிறார் என்று சொன்னால், பிறந்ததிலிருந்தே கால்கள் விளங்காத ஒருத்தன் அங்க தாய் வயிற்றில் பிறந்து வளர்ந்து வாலிபனாகி அந்த பட்டணத்தில் இருக்கிறான். அந்த பவுல் பிரசங்கித்த பவுல் சுவிசேஷத்தை சொன்ன அந்த கூட்டத்திற்கு அந்த அவனை கூட தூக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. இல்லை எப்படி வந்தான்னு தெரியல, இல்லை அவங்க இருக்கிற இடத்துக்கு பவுல் போய் பேசினால தெரியும். நாகமண்டலத்தில் பவுல் சுவிசேஷத்தை சொன்ன இடத்துல தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் கால்கள் விளங்காதவனாக ஒரு வாலிபன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அவன் பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் என்று பேசுகிறான். அப்போ பேசுறத கேட்க 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 இவனுக்குள் வந்து, அப்படின்னா நான் சொன்னாயிருவேன், அப்படின்னா என்னுடைய கால்களும் சரியாயிரும், அப்படின்னா நானும் மற்றவர்களை போல நடப்பேன், அப்படின்னா நானும் மற்றவர்களை போல ஓடுவேன், இதுவரை என் வாழ்க்கையில் அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைச்சேன். இது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இதை நம்ம நம்பினா, இதை விசுவாசித்தா நான் இப்படி மாறுவேன் அப்படிங்கிறதான அந்த விசுவாசம் மனுஷனுக்கு வருகிறது. அப்ப பவுல் தன் ஆவியில ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலூன்றி எழுந்து நடந்து உரத்த சத்தமா பவுல் சொல்றார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இடத்தில்
இருக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனிதன் அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அந்த வார்த்தை கேட்டு எப்படி டிராபிக்ஸ் நடந்துதான் இந்த வார்த்தை அந்த செவிகளை போன உடனே அந்த வாலிபன் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை வயசுன்னு தெரியாது, ஆனால் தாய் வயிற்றில் பிறக்கும் போதே அவன் முடம். அப்படிப்பட்ட முடமுள்ள ஒரு மனிதனை தேவன் என்ன செய்வாங்க, ஒரு நிமிஷத்துல சுகமாக்குறாங்க. காரணம் அவன் அதை கேட்ட விதம். தேவனுடைய வார்த்தைகளை அவன் விசுவாசத்தோடு கேட்கிறான். அதே மாதிரி தேவனுடைய மனிதனும் விசுவாசத்தோடு அந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார். இயேசு செய்த அற்புதத்தை பிரசங்கிக்கிறார், இயேசு செய்த நன்மைகளை பிரசங்கிக்கிறார், இயேசு செய்த விடுதலையை பிரசங்கிக்கிறார். இந்த ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ண விதமானது அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசத்தை உருவாக்கி அந்த விசுவாசமானது அவன் நடக்க வேண்டும். ஆமென். அப்ப ரட்சிப்பு என்பது வெறும் ஆத்தும மீட்பு மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்புல சரீர சுகமும் அடங்கியிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ரட்சிப்புல சரீர பலனும் அடங்கியிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நம்ம கேட்கிற விதத்தை பொறுத்து. அல்லேலூயா. தேவனை தேடி வந்திருக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதித்தோம், அநேக காரியங்களுக்கான ஜெபம் பண்ணணும். ஒரு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சேர்த்து கொண்டோம், கேட்க போகிறோம். அல்லேலூயா. நாகர்கோவில் பகுதிகளில் ஆத்மநேச கிருபை ஊழியங்கள் என்று சொல்லி ஒரு சபையை ஆரம்பித்து அநேக ஜனங்களுக்கு அந்த திட்டுவிலை என்று சொல்லப்பகுதி பகுதியில் அருமையான பாஸ்டர் ஊழி செய்கிறாங்க. அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர், எனக்கு அதிகமான எனக்காக ஜெபிக்கிற, எனக்கு உதவி செய்கிற, என்னை நேசிக்கிற ஒரு அருமையான சகோதரர். அவர்கள் நாளில் வந்தது அவங்களை கூப்பிட்டு அவங்க வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அவர்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் நீங்கள் நேசித்து உங்களுடைய ஜெபத்தில் வைங்க. தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த ஊழியங்கள் நடப்பதற்கு நமக்கு பிரைஸ்ட் ஊழியங்கள் நமக்கு இருக்கிறது. அதற்காக நம்ம ஜெபித்தோம். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நமக்கு இந்த பாடல் மற்ற இதர காரியங்களிலே உதவி செய்கிற தேடி வந்து ஞான பாஸ்டர் தேவி சொல்ல வந்திருக்கிறாங்க. அவங்க ட்ரூப்போடு வந்து இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து நமக்கு உதவி செய்கிறாங்க. அவங்களையும் அவங்க சாராரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். அல்லேலூயா. அதே போல் நிறைய ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, அருமையான ஐயா வந்திருக்கிறாங்க, பின்னாடி சாந்தகுமார் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய ஊழியர்கள் நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை அருமையான பாஸ்டர் பெனி பாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்காக இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக அருமையான பாஸ்டர் வைடங்கள் உள்ள பாஸ்டர் அவங்களுக்காக கர்த்தருடைய செய்திக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம தலைமையாக ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தையை கொண்டு வார்த்தையை அனுப்பி அவர் பேசுகிற தேவன். கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆண்டவரே, நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலையில் ஆண்டவரே எங்களோடு பேசுகிற தெய்வம், ஆண்டவரே சொல்லி எங்கள் வந்து உலாவி பிரிய செய்கிற தேவனே, எங்கள் ஸ்தோத்திரம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. ஆண்டவரே சொல்லிருக்கிறது ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. அது ஆண்டவரே அது வியாதிகளை சுகமாக்கக்கூடியது, அற்புதங்களை செய்யக்கூடியது. ஆண்டவரே இயேசு நாமத்தினால ஆண்டவரே வந்திருக்கிற தேவ தாசனை ஆண்டவரே கர்த்தர் வலிமையாக பயன்படுத்தும்படியாக இந்த நாளில் ஆண்டவரே சுத்திகரமையா ஒரு கூட்டமாக கூட்டி சேர்ந்திருக்கிறதான மக்களுக்கு ஆண்டவரே சரியாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவரே கர்த்தர் அனுப்பி ஆண்டவரே கர்த்தர் ஒரு உலகத்தில் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செவிகளும் இதயங்களும் வார்த்தைக்காக வாஞ்சித்து திறந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தேவதாசனை நிலைமையாக பயன்படுத்துங்க. வார்த்தை மக்கள் கிரியை செய்யும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். ஒரு வித்தியாசம் நாட்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் காணப்பட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உதவி செய்யுங்க, எங்களோட பேசுங்க, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஜீவத்தை ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால் இந்த நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தில் அருமையான பாஸ்டர் ஐயா அவர்கள் ஜெபித்தது போல
எத்தனையோ மனிதர்கள் மறித்து போய்விட்டாங்க. எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட பாருங்க, நீங்க சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயது வித்தியாசமே இல்லாதபடிக்கு இன்னைக்கு மரணங்களும் வியாதிகளும் ரொம்ப கொடுமையோடு கூட மனுஷனோடு போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள். ஒரு பாவியான மனுஷனாக இருந்தாலும் கூட அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போதுதான் ஒரு ஜெப கூட்டத்துக்குள்ளாக, ஒரு ஜெப பெறைக்குள்ளாக, ஒரு ஆலயத்துக்குள்ளாக அவர்களால் வர முடியும். எல்லா மனுஷனாலும் வர முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னுமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இந்த சுவிசேஷ கூட்டத்திற்காக தேவன் என்னை உங்கள் மத்தியில் அனுப்பி இருக்கிறார். நான் முதலாவது கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்க வேண்டும். 300-350 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கிறோம். எந்த ஆபத்துகளும் எந்த பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு எங்களை சுகத்தோடு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். நான் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அருமையான இந்த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அதனுடைய ஸ்தாபகர் ஐயா ராஜேந்திரன் அவர்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்த அருமையான அந்த ஐயா, அவருடைய மைத்துனர் ஐயா ஜெபமுத்து அவர்கள், இவர்கள் யாவரையும் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடும் நல்ல சுகபலத்தோடும் அவர்கள் தரிசனங்கள் இந்த தேசத்தில் நடக்கிறது வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட தரிசனம் உள்ளவர்கள் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வயதானவங்க தானேன்னு சொல்லி கடந்து போகக்கூடாது. முதியவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த தேசத்துக்கு ரொம்ப நமக்கு நன்மை உண்டு பண்ணும். அல்லேலூயா. நிறைய மூத்த ஊழியர்கள்லாம் இன்னைக்கு போயிட்டாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்க யாருக்கும் எனக்கு தெரியாது, அவங்கள்ட்ட நான் பேசினது கிடையாது, நான் பழகினது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருடைய சாட்சிகளை எல்லாம் அறியும். அப்படி அறியும் போது பார்த்தீங்கன்னா மனசுக்கு சங்கடமாக இருக்கும். காரணம், அந்த மாதிரிப்பட்ட தேவதாசர்கள் இனி எழும்புவார்களான்னு கேட்டால் எனக்கு அது தெரியவில்லை. அல்லேலூயா. காரணம், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் அநேகர் இன்னைக்கு உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். ஆகவே முதியோர்கள், வயதில் மூத்த ஊழியர்கள் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, அவங்களை சீக்கிரம் அனுப்பிடுங்கன்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அருமையான பாஸ்டர் நம்ம டேவிட் அவர்கள், இந்த நேரத்திலும் பல வருஷங்களுக்கு பிறகு அவரை பார்க்கிறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்களுக்கும் உங்கள் அந்த குழுக்கள் நல்ல சூப்பரா ஆராதனை நடத்தினாங்க. இதுதாங்க ஆராதனை. டான்ஸ் ஆடுறது ஆராதனை லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் காட்டமா பேசுவேன். நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா சுவிசேஷ கூட்டங்களுக்கு வந்தது கிடையாது. முழுக்க 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 சபையில தான் உட்கார்ந்துருப்பேன். வெளியே போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன், எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். ஏதாவது சில நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட ஏதாவது சில கூட்டங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்தா மாத்திரம் போவேனே தவிர மற்றபடி எங்கேயுமே போக மாட்டேன். காசு கொடுத்தா வந்துடுவேன், பணம் கொடுத்தா வந்துடுவோம்னா வாய்ப்பே கிடையாது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. வெளிநாடுகளில் கூட அழைப்பாங்க. என்னுடைய குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க.
நான் போக மாட்டேன். காரணம், உள்நாட்டிலே நம்மளால இன்னும் சுவிசேஷம் சொல்ல முடியல. நாம இருக்கிற பகுதியே அசையலை. இனி வெளியே போய் நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படிதானே? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் ஓப்பனா பேசணும். சில நேரங்கள் என்ன செய்வேன், அதுவே நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. பரவாயில்லை, ஏனென்றால் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் உண்மையைத்தான் பேசணும், பொய்ய பேசக்கூடாது. அந்த விதத்தில் இந்த தம்பிமார்கள் நடத்தின அந்த பாடல்கள், ஆராதனை, கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆராதனையாக தெரியாது, அப்படி தானே? 3000 ரூபா டிக்கெட் எடுத்து போய் நல்ல ஒரு டிஸ்கோ கிளப்பில் ஆடினது மாதிரி ஆடினா தான் நமக்கு ஆராதனை. என்னைக்கு இந்த சனியன் சபைக்குள்ளே வந்ததோ அன்னைக்கே சபையில் ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். சபைக்குள்ள என்ன ஒரு ஆவி வந்தது. எல்லாரும் சொல்லுவோம், நம்ம எழுப்புதல் எழுப்புதல்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எழுப்புதலில் 2 விதத்தை நான் சொல்கிறேன். 2வது வசனத்துக்கு போகும். ஏனோ எனக்கு தெரியலை, சில நேரங்களில் நாம் நினைக்கிறத பேச முடியலை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ அப்படித்தான் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, போக வேண்டியது இருக்கிறது. எழுப்புதலில் பார்த்தீங்கன்னா 2 விதமான எழுப்புதல். ஒன்று என்ன எழுப்புதல் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். டூப்ளிகேட் எழுப்புதல். 2 பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. ஒன்று டூப்ளிகேட் பரிசுத்த ஆவியானவர், இன்னும் ஒரிஜினல், இன்னொரு பரிசுத்த ஆவியானவர் ஒரிஜினல் பரிசுத்த ஆவியானவர். டூப்ளிகேட் பரிசுத்த ஆவியானவர் எப்படி வருவார் தெரியுமா உங்களுக்கு? இந்த தம்பிமார்கள் பாடினாங்கல்ல, இதுல ஒரிஜினல் பரிசுத்த ஆவியானவர் வருவார். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ட்ரம் செட் எல்லாம் வச்சு அடிச்சு நொறுக்கியாச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா சேரெல்லாம் பறக்காம. அதுதான் டூப்ளிகேட் பரிசுத்த ஆவியானவர். எப்ப நினைக்கிறாங்கன்னா ஆவியை எழுப்பி விடலாம், அவங்க கரத்துலதான் இருக்கு. அல்லேலூயா. என்ன எப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? என்னடா இப்படி பேசுறாரு? அல்லேலூயா. ஒரு தெளிவு வரும்போது விடுதலை உண்டாகும். அற்புதங்களை நீங்க காண்பதற்கு முன்பாக நமக்கு ஒரு தெளிவு வேணும். வசனத்துல மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம அறிய வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை அறிய வேண்டும். நாம சும்மா ஒரு கூட்டத்துல உட்கார்ந்த உடனே இன்னைக்கு என்ன 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 நடக்குது, நம்ம என்ன செய்வோம், நம்ம உட்கார்ந்துருப்போம் தானே. நல்லா பாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாரையும் ஆட வச்சு எடுத்து அது வரல கூட்டம். பண்டைய காலத்துல, பழைய காலத்துல இருக்கிற பரிசுத்தவான்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாங்கன்னா, ஒரு ட்ரம் அடிச்சு அவங்க பாடினாங்கன்னா அப்படி இருக்கும். அங்க ஊழியக்காரங்களுக்கு வேலையே இல்லை, தேவ மகிமை அப்படி இறங்கும். இன்னைக்கு அப்படியே அது மாறி போச்சு, உளவியல் ரீதியாக அப்படி ஆக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இனி இந்த ஆவியை துரத்த வேண்டும் என்றால் நல்ல தேவ கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற பரிசுத்த பிள்ளைகளை வருங்காலத்தில் கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் உங்க ஜெப குறிப்பில் வச்சுக்கிடுங்க, சாதாரணமாக கடந்து போகாதுங்க. நாம நிறைய விஷயங்களை பேசுறோம். திருமங்கலத்திலிருந்து பெரியகுளம் வரைக்கும் வரும்போது நான் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஏனென்றால் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம, அதாவது என்ன தோன்றுகிறதுனால ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது. நான் அதை ஓப்பனா பேச விரும்பல. காரணம் என்னன்னா, இந்த நாட்களில் பேச முடியாது. ஒன்று லைவ்ல போயிட்டு இருக்குது, வழக்கு கொண்டுடுவாங்க. நான் அந்த பகுதியிலிருந்து இது பெரியகுளம் வரைக்கும் வரும்போது நான் பார்த்த காட்சிகளை பார்க்கும்போது, ஆண்டவரே, என்னைக்கு இந்த தேசத்தில் எழுப்புதல் வரும், என்னைக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள், அருமையான அந்த போதகர் ஜெபித்தது போல லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க, தேனி மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட போகிறார்கள்? மதுரை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் நான் சில ஆராதனை வழிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது, அது பவராகிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு என்ன செய்யறது தெரியுமா? ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே இருந்து கொண்டு நாம ஏதோ பயங்கரமாக நடந்தது போல ஒரு கற்பனை உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்னும் கண்களை திறந்து பார்க்கவில்லை, நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது. இவ்வாறாக ஒரு சூழ்நிலையில
இன்னைக்கு நம்மளெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா நீங்களும் நானும் உண்மையிலே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். என்னமாக கீழே இருக்கிற அருமையான பரிசுத்தவான்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அடியேன் பேசும்போது எனக்காக ஜெபத்தோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். யாருக்கு பெரியவர் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பெரியவர். அல்லேலூயா. என்னை விட பெரியவங்க நிறைய பேர் கீழே இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமா. அதனால மேல நின்று பிரசங்கம் பண்ற நான் பெரிய ஆளான்னு கேட்டாச்சுன்னா இல்லவே இல்லை. சாதாரணமான ஒரு உங்களை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபையினால நான் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு விதத்துல தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நம் மத்தியிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. கடந்த நாட்களிலும் பலவிதமான கூட்டங்கள் இங்கு நடந்திருக்கிறது. மாதந்தோறும் கன்வென்ஷன்கள் நடந்திருக்கிறது. குடும்ப ஆசீர்வாத கூட்டங்கள் நடந்திருக்கிறது. சிலர் நீங்க கூட நினைக்கலாம், ஏன் அது தடைபட்டு விட்டது? தேவன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனங்கள் இன்னொரு இடத்துல அதை தேவன் மாற்றும் போது அந்த இடத்தை கர்த்தர் கட் பண்ணிடுவார். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார், என்ன இதோட ஒரு மகிமையான ஊழியத்தை அவங்க செய்வாங்க. அதனால எல்லா காரியமும் தேவ சித்தத்தின்படி தான் நடக்குமே தவிர மனுஷ சித்தத்தின்படி எந்த காரியமும் நடக்காது. என்னையும் கர்த்தர் இங்கு கொண்டு வரணும்னா கொண்டு வருவார். ஆனால் ஒரு பாரம் இருக்கிறது. உங்க பட்டணத்தை பார்க்கும்போது ரொம்ப பாரம் இருக்கிறது. இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு கொடூரமான சில காரியங்கள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் உடைத்தெறிந்து ஆண்டவரை எலியாக்களையும் எலிசாக்களையும் இந்த தேசத்தில் எழுப்பும். ஏனென்றால் எலியாக்களும் எலிசாக்களும் இன்னைக்கு இந்த பட்டணத்தில் எழும்பினால் ஒழிய இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தேவனை, இந்த பரிசுத்தமான நாட்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2வது சனிக்கிழமையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் இந்த நாளை அருமையான அடியேனுக்கு நீர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் காண வேண்டும். மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவை இன்னும் அதிகமாக அவர்கள் விரும்ப வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதே போல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பொல்லாத அந்தகார ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை மகிமையோடு கடந்து செல்லட்டும். தேவனுடைய வசன மகிமையோடு கூட கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் நாம் தியானிப்பதற்காக ஒரு வசனத்தை எடுத்து அதோடு கூட சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். என்னமாக ஸ்தோத்திரம். ஒரு காரியம், அருமையான பாஸ்டர் எபனேசர் அவருடைய குடும்பத்தாரையும் நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நிறைய மறந்துடுவேன். நம்ம பிரச்சனை ரொம்ப நேசிப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் மறதி கொஞ்சம் அதிகமாக உண்டு. அவரை குறித்து சொல்லணும்னா 14-15 வருஷமாக அவரோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்த நாட்கள், ஊழியம்னா எனக்கு என்னன்னு தெரியாது. மதுரை யூபிசி வேதாகம் கல்லூரிக்கு முதல்ல நான் ரசிக்கப்பட்ட 2வது மாதம் அங்கு வருகிறேன். அந்த நாட்களில் தான் அருமையான பாஸ்டர் அவர்கள், இன்னுமாக பாஸ்டர் டேவிட் அவங்க, இன்னும் அநேக சகோதரர்களை நான் சந்தித்தது அங்குதான். கிட்டத்தட்ட 3 மாதம் நான் அங்கு இருந்தேன். அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் என்னோடும்
ரொம்ப அதிகமான ஒரு சகோதரனை போல ரொம்ப ஒரு ஐக்கியத்தில் அவர் இருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், அன்பு என்பதை குறித்து ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த நாட்களில் நான் மிகவும் வியாதிப்பட்டவனாக இருந்தேன். சொல்லப்போனா தெரியும், நம்ம பார்த்து டேவிட்டுக்கெல்லாம் தெரியும் நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன், அவங்களாம் பார்த்துருப்பாங்க. சில நேரங்களில் நான் உயிர் பிழைப்பேனான்னு கூட தெரியாத சூழ்நிலையில எப்போ பார்த்தாலும் படுத்தே தான் அந்த சரீர பலவீனம், அவ்வளவு இழுப்பு, வீசிங். இன்னைக்கு நான் இப்படி இந்த இடத்துல நின்று பிரசங்கிப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. நான் எப்போதும் சொல்லுவேன் அவங்க கிட்ட, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் செத்தா கூட என் பாடியை என் வீட்டுக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க முறைமையில அடக்கம் பண்ணிடுவாங்க. இங்க எங்கேயாவது குண்டு தோண்டி உங்க முறைமையில பூத்திருக்கு. ரட்சிக்கப்பட்ட 3வது மாதம் 4வது மாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வார்த்தை ஆண்டவர் அதை கனப்படுத்தினார். அல்லேலூயா. நீ அப்பா சாகணும், அநேகர் உன் மூலமாக ரட்சிக்கப்படணும், உயிரோட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவு பலவீனங்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அந்த இரவெல்லாம் சில நேரம் அவர் என் பக்கத்துல இருந்து ஜோம் பண்ணுவார். அவரும் அருமையான அவங்க மனைவி அப்படியே இருப்பார். அந்த நாட்களை எல்லாம் நினைச்சு பார்த்தாச்சுன்னா உண்மையிலே சொல்ல போனா எனக்கு அது ஒரு அற்புதமாகத்தான் தோன்றுகிறது. நன்றி உள்ளவர்களாக இருங்கன்னு பைபிள் சொல்லுது, அப்படிதானே? நமக்கு தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. அல்லேலூயா. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்வார். ஏசப்பா நம்மோடு கூட இருப்பார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய ஐக்கியம் என்ன செய்கிறது, தொடர்கிறது. கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். லூக்கா 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சிம்பிளான வசனம் தான், ஆழமான வசனம் அல்ல. எப்போது நீங்க ஒரு கேட்ட செய்தியாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டங்கள்ல பெரிய ஒரு ஆழமான செய்தியெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. காரணம், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களும் இங்கு வருவார்கள். எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்ல வேண்டும். நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? சமாதானம். எனக்கு சமாதானம் வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, பூமியில எல்லா மனுஷனுக்கும் சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வந்தார். எல்லா மனுஷனுக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பது இன்னைக்கு சாதாரணமாக நாம என்ன ஒரு கேரல் அப்படிதானே, ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ அப்படியோடு நாம கடந்து செல்லுகிறோம். ஆனா அது அல்ல, அதை விட ஒரு மகிமையான காரியம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. அவருடைய பிறப்பை பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் ஆடி பாடி மகிமைப்படுத்தினது. ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் என்ன செய்கிறது, சந்தோஷப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் இந்த பூமியில் என்ன செஞ்சிருக்கிறார், பிறந்திருக்கிறார். பரலோக தேவன் மனுஷ குமாரனாய் ஒரு மாம்ச சரீரத்தோடு கூட பூமியில் இறங்கி வந்திருக்கிறார் என்று இயற்கைகளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தது, சந்தோஷம் அடைந்தது, சமாதானம் அடைந்தது. ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை இன்னைக்கு எல்லா சிருஷ்டிகளும் பெற்றுக் கொண்டது போல அவருடைய மூல சிருஷ்டியான நீங்களும் நானும் இந்த சமாதானத்தை இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்போமானால் அது கர்த்தர் தான் நமக்கு பதிலை தர வேண்டும். ஏன்னா பூமியில எல்லா மனுஷனுக்கும் சமாதானம் வேணும். நாம் இன்னைக்கு ஏன் ஜப கூட்டங்களுக்கு போறோம்? ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போறோம். ஏன் போறேன்னா சமாதானம் இல்லாம தான் போறோம். எங்கேயாவது போன ஏதாவது எனக்கு ஒரு நன்மை நடந்துராத சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பரியாசம் பண்ணுவோம். தயவு செய்து சொல்றேன், அங்க போறாங்க, அந்நிய ஆராதனைக்கு போறாங்க, இல்ல குறி கேட்க போறாங்க, சோசியம் கேட்க போறாங்க. இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்வோம் சொல்லலாம். ஏன்
ஒரு சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷர்கள் நாம கொடுக்க முடியாததுனால அவங்க அங்க போறாங்க. அவ்வளவுதான். அது கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். அதற்கு மூல காரணம் யாராக இருக்க வேண்டும்? ஒரு தேவ மனுஷனாக இருக்க வேண்டும். அந்த மனுஷன் வழியாகத்தான் தேவன் என்ன செய்வார்? பேசுவார். எப்போதுமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் நேரடியா வந்து பேச மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நேரடியா வந்து ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டார்? ஒரு சேர் போட்டுக்கிட்டு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு நீங்களும் நானும் யாரும் கிடையாது. எலியாவோ மோசையோ எலிசாவோ இன்னும் சகல பரிசுத்தவான்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் நம்ம கிடையாது. நம்ம வாழ்க்கை அழுக்கு, நம்ம கண்கள் அழுக்கு, நம்முடைய கிரியைகள் அழுக்கு, நம்முடைய சிந்தனைகள் அழுக்கு. ஆனால் நம்மோடு கூட தேவன் தம்முடைய வார்த்தை மூலமாக பேசுவார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு பேசுவார். அது சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் அல்ல. நாமெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு பொல்லாத வியாதி இருக்கு பாருங்க. ஊழியக்காரர்களை தரம் பிரித்து பார்த்தோம். தயவு செய்து அப்படி பார்க்காது. அவர் சின்ன ஊழியக்காரர், அவர் பெரிய ஊழியக்காரர், அப்படியெல்லாம் தரம் பிரித்து பார்க்காது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு மனுஷனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சா யாருக்கு எப்படியும் கொடுப்பாரு. அதனால அவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்க எல்லாம் கிடையாது. நான் பெரியவன், கீழே இருக்கிறவங்க சிறியவங்க எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும் பெரியவர்கள். நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா சமூக நீதினு ஒண்ணு உண்டு. எனக்கு அது ரொம்பவே உண்டு. நான் எந்த ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரன் பெரிய ஊழியர் அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் எல்லாவற்றையும் ஒன்று போலதான் பார்ப்பேன். தேவனுடைய தாசர்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம கொடுக்க வேண்டியது நாம தான் என்ன செய்யணும்? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும். உங்க வீட்டுக்கு ஒருவேளை பிரேயர் பண்ண வந்திருப்பாங்க. அது ஒரு கிராம ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரா இருப்பாரு. சும்மா ஏதோ என்ன செய்வாரு? சின்ன சின்ன கிராமங்கள்ல போய் ஒரு துண்டு காரியங்களை கொடுத்து கொண்டு இயேசுவை சொல்லிக் கொண்டு வருவாங்க. நம்ம நினைப்போம் இவங்க கிட்ட எந்த பவர் இல்லை, வல்லமை இல்லை. இல்லை, அவர்கள் மூலமா கர்த்தர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஏதாவது ஒரு வார்த்தையோடு கூட ஒவ்வொரு மனுஷனோடும் தேவன் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். நாம் இன்னைக்கு அதெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? உணர மாட்டோம். அவங்க சொன்னாதான் சமாதானம் வரும். இல்லை, ஏதோ ஒரு வழியில நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய வார்த்தைகளை, வசனத்தை அனுப்பி நமக்கு சமாதானத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுல ஒரு தகுதியுள்ளவர்களா இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா அங்கதான் பிரச்சனையா இருக்கு. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு நிபந்தனையை வச்சிருக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, தேவன் எந்த காரியத்தையும் செய்தது கிடையாது. சொல்லுவோம் பலவிதமான வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்வோம்? மாசந்தோறும் வந்தாச்சுன்னா இது 2வது சனிக்கிழமையா ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன செய்வோம்? எடுத்து அள்ளி வீசிட்டு போயிடுவோம். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யாது? நிறைவேறாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஸ்தோத்திரம். நான் வாக்குத்தத்தங்களை குறை சொல்லவில்லை. வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் வாக்குத்தத்தம் தான். அல்லேலூயா. எல்லா வசனங்களும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான். அது இந்த வசனம் அந்த வசனம் எல்லாம் அல்ல. ஆமா, சாபமும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான். ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சாபமும் வாக்குத்தத்தம் தாங்க. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாக்குத்தத்தம் தான். ஏன்னா தப்பு செய்தா சாபம், அதுவும் வாக்குத்தத்தம். சரியா? அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு என்ன செய்யணும்? சமாதானத்தை கொடுக்கணும். இன்னைக்கு அப்ப சமாதானம் இல்லாம நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு இடங்கள்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது போல என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கணும், ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். இல்ல இந்த மீட்டிங்கு போனா ஆண்டவர் என்னோடு பேசுவார், இங்க போல ஆண்டவர் பேசுவார், இவர்கள் மூலமா எனக்கு கர்த்தருடைய காரியத்தை செய்வார் என்று உளவியல் ரீதியாக நம்முடைய இருதயம் என்ன செஞ்சுட்டு மாறிச்சு. அப்ப நம்முடைய ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தைகளை நம்ம அவ்வளவு சீக்கிரமாக என்ன செய்ய மாட்டோம்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இங்க பிரச்சனை என்னன்னா, அப்படி ஏற்றுக்கொள்ளாதபடியினால் மாதந்தோறும் வருகிறீங்க, வாரந்தோறும் என்ன செய்றீங்க? எத்தனையோ நீங்க கூட்டங்களுக்கு போறீங்க, எத்தனையோ கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போறீங்க,
இந்த மாதிரி குடும்ப ஆசீர்வாத கூட்டங்களுக்கு போறீங்க, சமாதானம் இல்லாதபடிக்கே நம்முடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் பிரச்சனை தாங்க. பூமியில பாருங்க, எங்க நிம்மதி இருக்கு? எல்லா இடத்துலயும் பிரச்சனை. தேசத்துல பாருங்க, இன்னைக்கு சமாதானமா இருக்கு, தமிழ்நாட்டுல சமாதானமா இருக்கு, உங்க பட்டணத்துல சமாதானமா இருக்கு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் சண்டை, ஜாதி சண்டை. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மனுஷனுடைய ரத்தத்தை குடிக்கிறான். எப்பா, அது உன்னுடைய ரத்தம் அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட ரத்தம். அது ஒரு உயிரை எடுப்பதற்கு ஒரு மனுஷனுக்கு எந்த அதிகாரமும் அல்ல. சர்வ சாதாரணமா கொலை செய்திருந்தான். அது இன்னைக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. ஜாதின்னு சொல்லக்கூடிய பொல்லாத ஆவி தேசத்தில் சமாதானத்தை இன்னைக்கு கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு அந்த காரியங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து போறோம். எங்கும் சமாதானம் இல்லை. வறுமை, நோய், வியாதி. பிள்ளைகளை இன்னைக்கு படிக்க வைக்க முடியல. எல்லாம் +2 பாஸ் ஆகிருக்கு. உங்க பிள்ளைங்க பாஸ் ஆகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், தோத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாஸ் ஆகி சாதித்தவர்களும் உண்டு, தோல்வி அடைஞ்சி அதை விட பெரிய அளவுல போனவர்களும் உண்டு. அல்லேலூயா. அதனால பிள்ளைங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைங்க, நான் தோத்துட்டேன், மார்க் குறைஞ்சு இருக்கிறது, அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி என்ன செய்யாதுங்க, சங்கடப்படாதுங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு, உங்களுக்குன்னு ஒரு நன்மையை வச்சிருப்பாரு. தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டுங்க. அதனால நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், 10ஆம் கிளாஸ் தோத்துட்டேன், இல்ல எனக்கு மார்க் குறைஞ்சிட்டு நான் நினைச்ச குரூப் எனக்கு கிடைக்காது, எதை குறித்து கவலைப்படாதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னவோ அது உங்களை தேடி வரும். ஒரு தேவ பிள்ளை அவர் எப்படி நடத்துறாரோ அது அவர்களுக்கு கிடைக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது, அது எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது, பிசாசாலையும் அதை தடுக்க முடியாது. பயமுறுத்துவான், உங்களோடு என்ன செய்வான், போராடுவான், ஆனா அதை அவனால தடுக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் இன்னைக்கு பிரச்சனை தான். இனி எப்படி பீஸ் கட்டுவேன், பிள்ளை பாஸ் ஆகிட்டா நான் என்ன செய்வேன்? உண்மையா சொல்றேன், பெற்றவங்க ஒரு மனுஷனுடைய வலி அந்த அனுபவத்துல போனாதான் தெரியும். வறுமையில இருந்தவங்களுக்கு தான் வருமானம் என்னன்னு தெரியும், அப்படிதானே? வியாதிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வியாதியினுடைய வலி தெரியும். கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். பிரசங்கம் பண்ணிடலாம், நான் கூட இப்ப சாதாரண பேசிட்டு போயிடலாம், அது வேற. ஆனா அந்த வலியோடு இருக்கிற ஜனங்களுக்கு தான் அந்த வலியினுடைய அந்த அனுபவத்தில் அவங்க கடந்து செல்லும் போது அந்த வேதனை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை, எந்த நிம்மதியும் கிடையாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழப்ப நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. ஊழியங்களும் அப்படிதான் இருக்கு, ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கிறது. ஏதோ கொஞ்சம் ஊழியங்கள் தான் இன்னைக்கு விசுவாசத்தோடும் தேவனுடைய வார்த்தையோடும் ஒன்றித்து வைராக்கியமாக நல்ல போல்ட்டா ஸ்டெடியா நிற்கிற ஊழியங்கள். நிறைய ஊழியங்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு வருவாரா வரமாட்டாரான்னு சந்தேகம்லாம் வந்துட்டு அதில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இயேசு 2000 வருவாரு, 24 வருவாரு, 32 வருவாரு, 40 வருவாரு, இருக்கட்டும். அவர் இப்பொழுது வந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் காரியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எப்ப வேணாலும் வரட்டும், ஆனால் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ சமாதானம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன இல்லை, கொஞ்சம் இல்லை. ஒரு சாட்சியை நான் சொல்றேன். அந்த சாட்சி ஏன் சொல்றோம்னா, இப்போ புதுசா நான் வந்திருக்கிறேன், அப்படிதானே? என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியாது, அதனால ஒரு சுருக்கமாக என்னுடைய சாட்சியை நான் சொல்றேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக் குடும்பத்தை சேர்ந்தவன். ரோமன் கத்தோலிக் குடும்பம்னா எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது, 100 வருஷமா 150 வருஷமா 200 வருஷமான்னு எனக்கு தெரியாது. அத்தனை தலைமுறைக்கு முன்பாக ஒரு ரோமன் கத்தோலிக் குடும்பத்தில் பிறந்த நான் தான் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன், உங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி பிறந்த அந்த குடும்பத்தில் இருந்து நான் ரட்சிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக ஒரு வார்த்தை தான் என்னை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினது.
வசனத்துக்கு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? நான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 1000 தீர்க்க தரிசனங்கள் வந்தாலும், 1000 வெளிப்பாடுகள் வந்தாலும், 1000 அற்புதங்கள் நடந்தாலும், வசனத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதம் அது பரிபூரணம். இன்னைக்கு நம்ம அந்த வசனங்களை புறந்தள்ளிடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நல்ல வாலிபால் விளையாடுவேன். மாவட்ட அளவில் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரனாக அன்னைக்கு என்ன செஞ்சேன், இருந்தேன். ஸ்டேட் மேட்ச் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நான் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் நிறைய இடங்களில் வசனம் எழுதி போட்டிருக்கோம். இந்த வசனங்களெல்லாம் வாசிச்சிட்டே போவேன். பஸ்ஸில், ட்ராவலிங்கில், ஏதோ ஒரு விதத்தில் போகும்போது அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, நீ தேடும் நிம்மதி இயேசு தருவார். நிம்மதி தான் சமாதானங்க. இந்த வார்த்தையை நான் என்ன செஞ்சேன், வாசித்தது என் மைண்டுக்குள்ளே இருந்தது. மற்றபடி எனக்கு என்ன செய்யாது. பைபிள் ரோமன் கத்தோலிக்கில் பிறந்த இன்னைக்கு அவர்கள் பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, அனுபவம் வேற. ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. ரெண்டாவது, எனக்கும் சர்ச்சுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. காரணம், கொஞ்சம் சின்ன சின்ன அக்கிரமம் செய்வேன். இதனால் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மூத்த மகன் நான் தான், மூத்த பையன் நான் தான். என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா நல்லா குடிப்பாங்க, குடிப்பாரே தவிர மற்றபடி அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. தப்பு செஞ்சவனா தலைகளை கட்டி தூக்கிடுவார், கொலை கூட பண்ணுறதுக்கு அஞ்ச மாட்டார், அவ்வளவு காட்டமாக இருப்பார். சின்ன தப்பு கூட செய்யக்கூடாது, ரொம்ப காட்டமாக இருப்பார். அப்படிப்பட்ட இடத்துல தான் நான் பிறந்தேன். அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்ய மாட்டார். ஏதாவது தவறு செஞ்சவனா ஒரு வாரம் எங்கள் அப்பாவுக்கு கண்ணுலேயே நான் என்ன செஞ்ச மாட்டேன், எங்கேயாவது போய் ஒளிச்சிருந்துருவேன். அவருக்கு கோபம் எல்லாம் தணியும் போது தான் என்ன செய்வேன். காரணம் என்னென்னா, அவர் குடிச்சிட்டு கல் எல்லாத்துக்கு தலையில் போட்டு என்ன செய்யறதுக்கு, மற்றபடி என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அவரால் சொல்லுவார், நீ ஏதாவது செய்துட்டு வரும்போது இனி ஒன்று என்ன செய்வேன், ஒரு அம்மிக்கல்லையோ ஒரு பெரிய மரத்தை எடுத்து நீ தூங்கி கிடக்கும்போது தலையில் அடிச்சிருவேன். போலீஸ்காரங்கெல்லாம் வந்தாச்சுன்னா சொல்லுவார், சைன் போட்டு தரேன் சுட்டு கொள்ளுங்கம்பார். அப்படிப்பட்ட அப்பாவை எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? எனக்கு கிடச்சி. சரி இருக்கட்டும், சமாதானம் இல்லை, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை. என்ன பிரச்சனை அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அந்த அளவுக்கு துஷ்டனான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஆனால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ எல்லாம் செத்துரு, நீ உயிரோடு இருக்காதுன்னு. காரணம் என்னென்னா, இந்த குடுகுடுப்பக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த குடுகுடுப்பக்காரங்க ராப்பாடியெல்லாம் எங்கள் ஊரில் சீசனுக்கு வருவாங்க. வரும்போது சொல்லுவாங்க, மூத்த பையனை கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, மூத்த பையனை கொண்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாராவது உங்கள் பிள்ளைகளை இவனை கொண்டு ஒரு பிரயோஜனம் அல்ல, அவனை கொண்டு ஒரு பிரயோஜனம் அல்லன்னு சொல்லி சோசியக்காரன் சொன்னான், குடுகுடுப்பக்காரன் சொன்னான்னா தயவு செய்து நம்பாதுங்க, அது பிசாசு. காரணம் என்ன தெரியுமா, அந்த பிள்ளையோடு தான் கர்த்தர் செயல்பட போறாரு, அந்த பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறாரு. சாத்தானுக்கு தெரியும் இவர்களுக்கு அதனால கொஞ்சம் வெறுப்பு உண்டு. காரணம், இவன் என்ன செய்வான், இந்த குடும்பத்தை அழிச்சிருவான், உங்க வீட்டை அழிச்சிருவான்னு சொல்லும்போது அதை அவர்கள் கேட்பார்கள். ஆர்ச்சி குடும்பம் தான், ஆனால் அதெல்லாம் கேட்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, நீ எல்லாம் செத்து போயிரு அப்படின்னு. ஏன் உயிரோடு இருக்கிறாங்க, நேர போய் தற்கொலை முயற்சி. நான் எப்படி மனம் திரும்பலைங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். காரணம் என்னென்னா, எனக்கு இந்த சாட்சி ஊழியங்கள்லாம் பிடிக்காது. இந்த சாட்சி ஊழியன்னு சொல்லுவாங்க தெரியுமா, குடல் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், கிட்னியை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பொய் சாட்சிகள், மைக்கு கிடைச்சோன்னு என்ன செய்கிறது, 1 10 பேசுறது, 10 30 பேசுறது. ரெண்டாவது, இந்த சாட்சி ஊழியங்களில் பார்த்தீங்கன்னா இடறலும் உண்டாகும். அதனால் எனக்கு அந்த சாட்சிகள்லாம் சொல்கிறது ரொம்ப பிடிக்காது. காரணம் என்ன தெரியுமா, நாம் பெரிய தியாகி ஒன்றும் கிடையாது, தேசத்தில் ஏதோ பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு வந்தோம் அப்படி கிடையாது. சோத்திரம், செய்ததெல்லாம் வேண்டாத வேலை, பொறுக்கித்தனம், மோசமான காரியங்கள். இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் அவர்களோடு செயல்பட ஆரம்பிக்கும். எத்தனை வயசில் சொல்லுவாங்க, நான் 30 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், 25 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை பயன்படுத்தினார்னு சொல்லும்போது சில நேரங்களில் இருக்கிற வாலிப பையமாருக்கு தோணும், அந்த ஆள் 26 வயசில் ரட்சிக்கப்பட்டான், சரி நம்மளும் ஒரு 26 வயசு வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படலாம். இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களையும் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே போடும். நான் சொல்கிறத நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சாட்சியும் அவசியம்தான்,
அந்த சாட்சி சாட்சியா இருக்கணும். அது மிஞ்சி போகக்கூடாது, அதை மெருகேற்றக்கூடாது. சாட்சி என்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஒரு பிளாட்பாரத்தை, ஒரு ஸ்டேஜை போட்டு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சி, டாக்டர் சொன்னாங்க செத்து போயிடுவாங்கன்னாங்க. ஏதோ ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபை நிமித்தம் நான் ஜீவனோடு கூட இருந்தேன். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த மரண தருவாயில் இருந்த நான் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த கண் திறந்து பார்க்குறேன். அப்படி எங்கள் அம்மாலாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பாலாம் அவ்வளோ சீக்கிரமாக இது பண்ண மாட்டார். அவரே ஒரு நிமிஷம் கலங்கிட்டார். காரணம், என்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் தகப்பனாரை நான் ஒரு நாள் கூட எதிர்த்து பேசினது கிடையாது. இன்னைக்கு ரசிக்கப்பட்ட பிள்ளைங்களாம் எப்படி இருக்கிறீங்க? பைபிள் வசனத்தை வாசிக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஒரு நாள் கூட என் தகப்பனாரை நான் எதிர்த்து பேசினது கிடையாது. நான் நினைச்சா ஒரு அடியில் எங்கள் அப்பாவை கொண்டு போடுவேன். அந்த நேரத்தில் அவ்வளோ ஃபோல்ஸ் உண்டு என்கிட்ட. நிறைய காரியங்கள் எவ்வளவோ, நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஆனால் பாருங்க, ஒரு நாள் கூட நான் எதிர்த்து பேசினது கிடையாது. என்ன சொன்னாலும் அப்படியே தான் நிற்பேன். வெறும் அவ்வளவு கெட்ட வார்த்தை போட்டு பேசுவார், அப்படியே தான் நிற்பேன். என் தாயாரை பிடிச்சு அடித்தது கிடையாது, ஆனால் துன்மார்க்கம் தான். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், கவனம். வசனத்தை அறிந்தவர்கள், இயேசுவை அறிந்த கர்த்தருடைய பிள்ளைகள், சமாதானம் இல்லைன்னா உன் தாயின் தகப்பனுக்கு நீ துரோகம் பண்றீங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் அது என்ன செய்யாது? கனவீனப்படுத்தாது. புரிந்து கொள்ள வேண்டும். கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, நீங்கள் மனம் திரும்பவில்லை, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில்லை. அதான் உண்மை. நிறைய பேர் சொல்ற நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டானு. காரணம், வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை என்ன செஞ்சேன்? தெரிந்து கொண்டேன். அன்னைக்கே உங்க மேல பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டாச்சு. காலம் வரும்போது அது செயல்படும். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல தேவனுடைய தொடுதல் எனக்குள்ளாக இருந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரண தருவாயில் இருக்கிற என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, கொண்டு வராரு. ஒரு நாள் அப்படியே படுத்து கிடக்கிற எங்கள் வீட்டில் பழைய காலத்து வீடு, அந்த தட்டு பந்தல்னு சொல்லுவாங்க, ரெண்டு தட்டு, சின்ன வீடு தான். அதுக்கு மேலே அப்படியே படுத்து கிடந்துக்கிட்டு என்னை அறியாதபடிக்கு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். சாவும் வரமாட்டேங்க. என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. 5 முறை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணாங்க. அருவாய் என்னுடைய கழுத்தில் கூட இருந்திருக்கிறது. வேண்டாம், விட்டுருவோம் அதெல்லாம். கர்த்தருடைய கிருபை, அவ்வளவுதான். எத்தனையோ வழக்குகளை போட்டு முடிச்சிடணும்னு நினச்சிருந்தாங்க. உள்ளே போய் உட்கார வச்சுருந்தாங்க. நிறைய காரியங்கள். மொத்த போலீஸு வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் பண்ணி என்னெல்லாமோ பிரச்சனைகளை சந்தித்தேன். ஆனால் யோசித்து பார்க்கும்போது அவருடைய இரக்கம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அந்த அளவுக்கு துஷ்டம் கிடையாது. அல்லேலூயா. எந்த ஒரு அப்பாவியோ ஒரு பாவப்பட்டவங்களையோ போய் சண்டைக்கு போக மாட்டேன். தெருவில் சும்மா போகிறவனை பிடிச்சி அடிக்க மாட்டேன், குடிக்க மாட்டேன். பெண் பித்து கிடையாது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஒரு லைனில் சின்ன வயசுல நம்ம அப்படி என்ன செய்யப்பட்டோம்? உருவாக்கப்பட்டுட்டோம். ஆனால் பாருங்க, தேவனுடைய அந்த கிருபையை பாருங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பாருங்க. என்னையும் அறியாதபடிக்கு நீ தேடும் நிம்மதி இயேசு தருவார்னு ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். அது வசனமா சாதாரணமாக எழுதப்பட்டதா எனக்கு தெரியாது. ஆனால் அது வசனமாகத்தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. என்னை ரட்சித்தது நீ தேடு நிம்மதினாலே சமாதானம். மண்டையெல்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது. இயேசுவே நீர் யார்? நீர் உண்மையிலே தெய்வமாக இருந்தால் இப்படியெல்லாம் எழுதி போட்டிருந்து நீ தேடும் நிம்மதி இயேசு கொடுப்பார்னு எழுதி போட்டிருக்கிறதே, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா அப்படின்னு நான் சொல்லி முழங்கால் படியிட்டு என்ன அறியாமல் அழுறேன். நான் அழலாம் மாட்டேன். எத்தனை பேர் செத்து விழுந்தாலும் என் போகில் அப்படி நிற்பேன். ஆனால் இருதயத்துக்குள்ள துக்கம் உண்டு, வெளிக்காட்ட தெரியாது எனக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்பேன். அவ்வளோ சீக்கிரம் கண்ணீர் வராது. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அறியாமல் அழ ஆரம்பிச்சிட்டேன்.
அழ ஆரம்பித்தது மாத்திரமல்ல, பயர ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ நம்மளை சுற்றி நடக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சொல்லி பயர ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவே நீர் யார் என்று தான் சொன்னேன். 2-3 முறை கேட்டிருப்பேன். உண்மையிலே நீர் ஒரு தெய்வமாயிருந்தால் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. என்னுடைய சாட்சியை சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நான் அப்படியே அழுது கொண்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் சாக்கு மாதிரி ஒரு அட்டி மாத்திரை என் மேலே விழுந்தது. இதில் இருக்கிறேன்னு வச்சுக்கிடுங்களோ, அப்படியே மலர்ந்து பொத்துன்னு விழுந்துட்டேன். 1/4 மணி நேரம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. எந்த விதத்திலையும் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, எங்கள் பாஷையில் சொல்லணும்னா வார்மன்னு சொல்லுவாங்க, நினைவை இழந்தவனாக ஒரு 1/4 மணி நேரம் செயலற்றவனாக அப்படியே என்ன செய்ய அப்படியே ஒரு படுக்கையில் இருக்கிறேன். ஆனால் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் எழும்பி பார்க்கிறேன். பார்க்கும்போது ஒரு சம்பவம் மாத்திரம் நடந்தது. எனக்குள்ளாக இருந்த எல்லா பிசாசும் வெளியே போயிட்டு. அல்லேலூயா. பயம் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட ஆரம்பித்தது. என்ன சம்பவித்ததுன்னு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், கைகள் நடுங்குகிறது, என் கால்கள் நடுங்குகிறது, பயம் உண்டாகிறது. உடம்புல இருக்கிற எல்லா பலமும் போச்சு, எல்லா பலமும் போச்சு. ஆமாம், நல்ல சிம்பிளாக இருந்தாலும் கடுமையான பலம் உண்டு. அது அத்தனையும் போச்சு, ஒன்றும் கிடையாது. மாம்சத்தை எல்லாவற்றையும் அடித்து உடைச்சி துவைச்சி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு செத்த பிரேதத்தை போல எழும்பி உட்கார்ந்துருந்தேன். மறுபடியும் முழங்கால் படியிடும்போது கைகளெல்லாம் அப்படி ஆட ஆரம்பிக்குது. ஆடிக்கொண்டே இருந்தது. என்ன சொல்லன்னு தெரியல. இயேசுவே யார் என்று கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு சம்பவித்தது, சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் இயேசுவை தேட வேண்டும். நீங்களும் நானும் இயேசுவை தேட வேண்டும். யோவான் ஸ்நானன் நமக்கு காட்டி கொடுத்தார். இதோ உலகத்தின் பாவங்களை தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியானவரை நாம இன்னும் சரியாக நாம தேடவில்லை. நாம தேட வேண்டிய விதத்தில் தேடணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சோத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம வாசிக்கலாம். 2 பேதுரு 1:2 வாசிங்க. 2 பேதுரு 1:2 நான் வாசிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. சமாதானம் இயேசுவை அறிகிற அறிவில தான் சமாதானம் கிடைக்கும். நீங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மாத்திர அன்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை நம்பி வந்ததென்றால், நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னா எந்த நோக்கத்தோடு நீங்க இப்ப இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். உண்மைதான். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளரணும். இங்க நீங்க வந்திருக்கிறீங்கன்னா இயேசுவை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, அப்படிதானே? இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணுவாங்க, இயேசுவை எனக்கு காட்டி கொடுப்பாங்க, இயேசுவை எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த எண்ணத்தோடு நீங்க வரும்போது, நீங்க அந்த கிரவுண்டுக்குள்ள வரும்போது பாதி சுகமடைஞ்சிருவீங்க. பாதி சுகமடைஞ்சிருவீங்க நீங்க. அதாவது விடுதலைங்கிறது இன்னைக்கு நம்ம கரத்துல தான் இருக்கிறது. அற்புத அடையாளங்கள் நம்ம கரத்துல தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட சில இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அவரால் அற்புதம் செய்ய முடியல. காரணம், அந்த ஜனங்களுடைய கடினமான இருதயம். அவங்களுக்கு தேவை என்னது? நல்ல சாப்பாடு, நல்ல காசு. இன்னைக்கு அதனால தான் சொல்றேன், செழிப்பின் உபதேசங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. செழிப்பின் உபதேசம். யார் செழிப்பாகிறாங்க? நாங்க தான் செழிப்பாகிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இடுப்புல கட்டுற அறிஞ்சாங்கற வரைக்கும் அறுத்து விட்டுருவான். கவனம். அல்லேலூயா. செழிப்பை நம்பி மாத்திரம் நம்ம கர்த்தரை தேடக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் இன்னைக்கு பேசுனா ஜனங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. நாம மாறணும். இயேசுவை அறிகிற அறிவில் ஒரு வளர்ச்சி அடையணும்.
இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், இயேசு கிறிஸ்து என்னை ஆசீர்வதிப்பார். ஏசப்பா பாத்தீங்கன்னா தாறுமாறா கொடுக்க மாட்டாரு, கொடுப்பாரு, பக்குவப்பட்டா தாறுமாறா கொடுப்பாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்தண்டுள்ள அப்பம் உங்களுக்கு எப்ப எது தேவையோ அது வரைக்கும் அதை கொடுப்பாரு. இன்னைக்கு பல தேவ மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். அன்னன்னைக்கு அவங்கள நடத்தினார்னா அவங்க நல்லா இருக்கிறாங்க, மிஞ்சி போயிட்டுனா பிரச்சனை உண்டாகிறது. அளவுக்கு மீறினா அமிர்தம் என்னது? நஞ்சு. அப்ப சில நேரங்களில் மிஞ்சி போய் நல்லா இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் உண்டு, மிஞ்சி போய் விழுந்து போகிற பரிசுத்தவான்களும் உண்டு. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா இயேசுவை அறிகிற அறிவில் வளரணும். நாம் இன்னைக்கு இயேசு அறிஞ்சிருக்கிறோமா? அறிஞ்சிருக்கிறோம். எப்படி அறிகிறோம்? ஏசப்பா கிட்ட வந்தாச்சுன்னா நிறைய காசு கிடைக்கும், நிறைய பொன் ஆபரணங்கள் கிடைக்கும், நிறைய தங்கத்தோட, உங்க ஊர் பாஷையில தங்கத்தோடு அந்த தோடு இந்த தோடெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடைக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வரும்போது முழுமையாக முதல்ல கிடைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? சமாதானம். எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இருக்காது. காரணம், நாம் இன்னைக்கு என்ன இயேசுவை என்ன செய்யல? அறியல. பைபிள் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 48வது அதிகாரம் நினைக்கிறேன், 48, அதுல 22வது வசனம். சோத்திரம். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்போ இன்னைக்கு எனக்கு சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், உங்க வீட்டுக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை? நம்ம என்னைக்காவது அதெல்லாம் யோசிச்சிருக்கிறோமா? நம்ம எப்பமாவது அதை சிந்திச்சிருக்கிறோமா? நம்ம ஒரு பக்கத்தில் சொல்லுவோம், மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, சரி இருக்கட்டும், பில்லி சூனியம் பண்ணிட்டான், அதனால தான் எனக்கு சமாதானம் இல்லை. யார் சொன்னா? இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக தேவ பிள்ளைகள், அநேக பரிசுத்தவான்கள் தனக்குத்தானே இன்னைக்கு சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைவில்லை, நிறைவில்லை, எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு கர்த்தர் கொடுத்த புருஷன் சோத்திரம், கர்த்தர் கொடுத்த புருஷனுக்காக சோத்திரம், கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக சோத்திரம், இந்த நிறைவில்லை. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளுக்காக சோத்திரம். என்ன சொல்றோம்? பிள்ளைகளை உளவியல் ரீதியாக இன்னைக்கு எவ்வளவு வேதனைப்படுத்துறோம். பக்கத்து வீட்டு பையனை பாரு, பிள்ளைய பாரு, அவ இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறா, நீ இவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறா. எப்படிங்க? நம்ம எல்லாம் அந்த காலத்துல பெரிய சாதனை படைச்சோமா? அன்னைக்கெல்லாம் 325 மார்க்குங்கிறது உலக சாதனை. ஒரு கிளாஸ்ல 30 இருந்தாச்சுன்னா 15 போக்கு, 15 தேரும். கொடுமை. ஒரு மார்க்கில் எல்லாம் தோத்து போகும். யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல பிள்ளைகளை இன்னைக்கு கடிந்து கொள்ளுகிறோம். சாதாரண காரியம். நிம்மதி. ஏன் நிம்மதி இழக்கிறோம்? ஏன் சமாதானத்தை இழக்கிறோம்? அந்த பையன் அப்படி இருக்கிறான், அவனை பாரு, அவன் அந்த வேலையில் இருக்கிறான், இந்த வேலையில் இருக்கிறான். உங்கள் பிள்ளைகளை சோம்பேறியா வைக்காதுங்க, அவைகளை உழைப்பதற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு நம்ம சொல்ல முடியாது. அவர்களுக்கு என்ன வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த வழியில் அவங்களை அனுப்பிவிடணும். நீங்களா யோசிக்க கூடாது, என் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குவேன், என் பிள்ளைகளை ஐஏஎஸ் ஆக்குவேன். ஒருத்தர் வந்தார், ஒரு பார்சி என்கிட்ட, ஐயா எனக்கு 2 பிள்ளைகள், உண்மையாக நான் சொல்கிறேன், பொய் இல்லை, கற்பனை கதை இல்லை, எனக்கெல்லாம் கிறுகிறுத்துட்டு கொஞ்ச நேரம், எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. 2 பிள்ளைகள் சோத்திரம், நீங்கள் ஜோம் பண்ணணியா? என்ன ஜோம் பண்ணணும்? ஒரு பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும், ஒரு பிள்ளை டாக்டர் ஆகணும். அட பாவி மனுஷா, ஒரு பிள்ளை எதாகணும்? ஐஏஎஸ் ஆகணும். நான் சொல்லுவது, ஒரு போதகர் என்னிடத்துல இப்படி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவர் ரட்சிக்கப்பட்டவரா மனம் திரும்பினவரா? எல்லாரும் சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் மனம் திரும்பி கர்த்தருக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்போதுமே எனக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களா வாழணும். உங்க பிள்ளைங்க ஐஏஎஸ் ஆகிறது 2வது, டாக்டர் ஆகுது 2வது. ஒழுக்கம் இல்லைன்னா கம்பி எண்ணணும்.
ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, டாக்டராக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்ல ஜெயிலுக்கு போகணும், இல்லைன்னா நாரணும், அசுத்தப்படும், அசிங்கப்படும். ஒழுக்கம், என் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்களா கற்பனை பண்ணாதுங்க. என் பிள்ளைக்கு இந்த ஏன்னா ஏன் இந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது என்றால், ஏதோ ஒருத்தர் அப்படி அந்த அனுபவத்தில் இருக்கலாம். 12th முடிச்சாச்சு, எப்படியாவது என் பிள்ளைகளுக்கு இந்த சீட்டு கிடைக்கணும், இப்படி போயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைக்கும் போது சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. பிள்ளைகள் நீங்க முயற்சி பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா என் பிள்ளைகளுக்கு இதுதான் வேணும். 10 முடிச்சிருக்கேன் பிள்ளைங்க, சோத்திரம். உங்க பிள்ளைகள் அடுத்த குரூப் அதுகள் எதை செலக்ட் பண்ணுதோ, அதுக்கு எது முடியுமோ அதை கொடுங்க. எனக்கு தெரியும் ஒரு பையன் 10ஆம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எப்படியோ குருட்டு வாக்கில் ஒரு 75-80 மார்க் எடுத்துட்டான். மேக்ஸ்ல நடந்த சம்பவம் இதெல்லாம். எங்க குரூப்னு வச்சுக்கிடுங்களா, ஒரு 80 மார்க் இன்னும் எடுத்துட்டேன். எப்படியோ வாத்தியார் கண்ணை மறந்து போட்டாரு. எங்களுக்கே ஆச்சரியம், இவன் எப்படி 80 மார்க் எடுத்தான். சரி எடுத்துட்டான். இவனுக்கு பெருமை வந்துச்சு, மேக்ஸில் 80 மார்க். இனி நான் எடுத்தா மேக்ஸ் குரூப் தான் எடுப்பேன். அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, எப்பா மொத்த டோட்டல் மார்க்கு 325 350 காணும், எப்படியோ வந்துட்டு மேக்ஸ் எடுக்காத, நீ பாஸ் ஆகிக்கிட மாட்டா. 80 மார்க் எனக்கு மேக்ஸ், நான் மேக்ஸ் தான் எடுப்பேன். 4 மாதம்தான் 11th போனது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தேவ சமூகத்தில் பாரத்தை வைத்து ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்ய வைத்து விடு. அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் வைங்க. இந்த குரூப் வேணும், இது வேணும், அது வேணும் நினைக்காதுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படிங்க சமாதானம் இருக்கும் குடும்பத்தில்? நம்மளுடைய நமக்கு உள்ளத்தில் இருக்கிறத நீங்க என்ன செய்யாதுங்க, அதுகளுக்குள்ள விதைக்காதுங்க. அதுகளுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதுங்கிறதை ஏன் இந்த வார்த்தைகள் வருகிறது என்றால், இது ஒரு குடும்ப ஆசீர்வாத கூட்டம். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம வீட்டுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கணவன் இப்படி இருக்கணும். இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன எண்ணம் தெரியுமா? மாப்பிள்ளை கிடைச்சாச்சுன்னா எப்படி இருக்கணும்? சுண்டுனா ரத்தம் வரணும், குஷ்டம் தான் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கணும். கற்பனை உலகம் அப்படிதானே? கற்பனை உலகம். பையன்மாருடைய ஆசை என்ன இன்னைக்கு? ஆமா, சொன்னது மாதிரி சுண்டுனா என்ன செய்யணும்? ஆமா, ரத்தம் வரணும். ஆமா, ஆசைகள், கற்பனைகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசைகள், கற்பனைகள் இதெல்லாம் நடக்காத போது நமக்கு சமாதானம் வராது. அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லைன்னா, நான் கூட இப்போ நான் நிறைய உணர்றேன், நாம நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டாருங்க. நமக்கு எதை வச்சிருக்கிறாரோ அதுதான் நமக்கு கிடைக்கும். கிடைக்காத ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. சொல்லுவாங்க கிடைக்கா விசுவாசி விசுவாசி, அது வேற. நான் அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமான நான் பிரசங்கம் பண்றேன். நம்ம அப்படியெல்லாம் சொல்லுவோம், இருக்கட்டும். ஆனால் தேவன் எனக்கு வச்சிருக்கிறது தான். இப்போ ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுங்களா, ஒரு பையன் இருக்கிறான், அவன் 4 அடி உயரத்தில் இருக்கிறான், அப்படிதானே? தேவன் அவனுக்கு கொடுத்த உயரத்தில் 4 அடி இல்லை ஒரு 5 அடி. இந்த 5 அடி பையனை ஒரு கொல்லப்பட்டறையில், கொல்லப்பட்டறைன்னா உங்களுக்கு தெரியுமா? இரும்பை உருக்கி அடித்து நீட்டுவாங்கல்ல, அங்கே கொண்டு நீட்ட முடியுமா? முடியுமா? முடியாதுல்ல. அதே போலதான் ஒரு கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனை தேவன் எப்படி வச்சிருக்கிறாரோ, அவர்கள் அந்த அனுபவத்தில் இருந்து அதை நிறைவோட அதை செய்யும் போது அங்கே சமாதானம் உண்டாகும். இல்லைன்னா சமாதானம் வராது, குழப்பம்தான் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும். இன்னொரு ஊழியக்காரனை பார்க்கும்போது இடறல் உண்டாகும். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, இவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஆட்கள் வருகிறது, இவங்களுக்கு இவ்வளோ ஆட்கள் வருகிறது, அவங்க சோத்திரம் ஆடி கார்லையா போறாங்க, நம்ம ஒரு காரும் இல்லையே அப்படின்லாம் சிந்திக்காதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஊழியக்காரர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் சொல்லவில்லை, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை பரிபூர்ணமா வச்சு கர்த்தருக்கு சோத்திரம்னு போய் பாருங்க, நீங்கள் சமாதானத்தோடு போவீங்க. அல்லேலூயா. சோத்திரம்.
உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார், கனப்படுத்துவார். உங்களை எல்லா விதத்திலும் என்ன செய்வாரு? ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமே என்ன தெரியுமா? சமாதானம் தான். சமாதானம் இல்லாம உங்க சபை நிறைஞ்சு எனத்துக்கு, உங்களுக்கு வரை இருந்து எனத்துக்கு, உங்களுக்கு வல்லமை இருந்து எனத்துக்கு, உங்களுக்கு சொத்துக்கள் இருந்து எனத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சமாதானம் இல்லாம நீங்க எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதம் கிடையாது. சமாதானம் இல்லைன்னாலே பிசாசு. பைபிள் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆகாப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான், உங்களுக்கு தெரியும். இந்த ஆகாப் என்ன செய்தான் தெரியுமா? நிறைய சொத்து, நிறைய காசு பணம் எல்லாம் அவனுக்கு உண்டது. ராஜா, அவன் ராஜா. ஆனா பாருங்க, பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு திராட்சை தோட்டம், சின்ன ஒரு திராட்சை தோட்டம். நாபோத் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவான், அவர் ஒரு சின்ன ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறார். இவனுக்கு ஏகப்பட்ட சொத்து நலபலம் எல்லாமே இருக்கிறது. ஏன் சமாதானத்தை இழக்கிறங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆசை. துன்மார்க்கத்தனத்தில் ஒண்ணு என்னது? ஆசை. பணப்பிரியன் பணத்தினால என்ன செய்ய மாட்டான்? திருப்தி அடைய மாட்டான். வேணும் வேணும் வேணும், என்னும் கோடு 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 கோடு. உண்மையா சொல்றேன், நாம்லாம் இவ்வளோ பேங்க் இருக்குன்னா நம்ம ஆட்கள்கிட்ட இருந்து பார்த்து தான் கற்றுக்கொண்டேன். எனக்கு எத்தனை பேங்குன்னு தெரியாது. ஒரு டிவியை திறந்து பார்த்தாச்சுன்னா தான் தெரியுது. ஹெச்டிஎஃப்சி, சிஎஃப்சி, ஐஎஃப்சி, ஓபிசி, இபிசி, அப்பா ஓ இவ்வளோ பேங்க் இருக்கிறதான்னு எனக்கே இப்போ தான் தெரியும். உண்மையாக சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச பேங்கெல்லாம் 2 பேங்கோ 3 பேங்கோ தான். அவ்வளோ வருகிறது. விட்டுருவோம், நான் அந்த லைனுக்குள்ளே போகலை. அப்போ பார்த்தீங்கன்னா பணப்பிரியன் பணத்தினால என்ன செய்ய மாட்டான்? திருப்தி அடைய மாட்டான். செல்வப்பிரியன் செல்வத்தினால என்ன செய்ய மாட்டான்? திருப்தி அடைய மாட்டான். நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? ஆசையே இன்னைக்கு உள்ள வந்த பிறகு தான் வரும், அப்படிதானே? உள்ள வந்த பிறகு தான் ஆசையே இன்னைக்கு வருகிறது. ஏன்னா எங்க வார்த்தை உங்களை தூண்டி விடும். காரை கர்த்தர்ட்ட கேளு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? ஒரு வார்த்தையை போட்டவொடனே என்ன செய்யறது? நேர போய் காரை கேட்கறது. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம், காரு 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 காருன்னு சொல்லி மைண்டு பூரா காரை ஆத்திறது. மைண்டு பூரா காரை ஆத்திறது. கடைசியில் என்ன செய்யறது? பேய் எப்படியெல்லாம் வேலை செய்யும் தெரியுமா? சோத்திரம். உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு ஏற்ற வாக்கில் செகண்ட் ஒரு கார் வரும். பார்த்து சொன்னார், கர்த்தர் எனக்கு காரை கொடுத்தாரு. அந்த கார் தான் அழிவுக்கு ஆரம்பம். சாக மாட்டோம். சோத்திரம். போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெட்டாக கலந்து விடும். எனக்கு அப்படி ஒரு கதை நடந்து, 40,000 ரூபா கார் வாங்கி 50,000 ரூபா செலவு பண்ணி 35,000 ரூபாய்க்கு விற்று தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அன்னையோட கார் ஆசை எனக்கு போச்சு. அனுபவத்தில் சொல்றேன் இதெல்லாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசைலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம வர்றது பெரிய விஷயம் அல்ல, ரட்சிக்கப்பட்டது பெரிய விஷயம் அல்ல, மனம் திரும்பினது பெரிய விஷயம் அல்ல. இந்த ஆசைகளை ஏசப்பா சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, சிலுவையில் அடிக்கணுங்க. நீங்க சிலுவையில் உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை அடிக்காம ஒரு சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆகாப்பு அறகுறை ரட்சிக்கப்பட்டவன். ஆகாப்புடைய சரித்திரத்தை வாசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்படுவான், இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். அறகுறை ரட்சிப்பு. இன்னைக்கு எத்தனை பேர் அறகுறை ரட்சிப்புல இருக்கிறோம்? பாதி பயம் பாதி பயம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பரிபூர்ணமாக நம்முடைய ஆசைகளை நம்முடைய இச்சைகளை சிலுவையில் அடிக்கல. அப்ப நமக்கு என்ன செய்கிறது? நாம இச்சித்ததெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். இதுல வேற சாட்சி சொல்லுவாங்க சிலவங்க, நான் முழங்கால் போட்டாலே வாங்கிடுவேன். பேய்ங்க, முழங்கால் போட்ட உடனே எல்லாம் கிடைக்குன்னா உங்களை என்ன ஒரு வல்லமை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பைபிளை நல்லா வாசி பாருங்க. நான் முழங்கால் போட்ட உடனே என்ன ஆண்டவர் சத்தத்தை கேட்டுருவாரு. உடனே கர்த்தர் எனக்கு அதை கேட்டு உடனே செஞ்சிருவாரு. ஏதோ ஒரு அசுத்த ஆவி நம்மை கர்த்தரை விட்டு வழிவிலக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பொல்லாத வல்லமை நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கு. காரணம், நீங்க கேட்டவுடன் கர்த்தர் நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாரு. நான் வேதத்தில் பல ஆதாரங்களை நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம டாபிக் மாறி போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சமாதானம் இல்லைன்னா காரணம் ஆசை, இச்சை, இதெல்லாம் நம்ம என்ன செய்யல? சிலுவையில் அடிக்கல. அது இன்னைக்கு என்ன செய்யறது?
எல்லாரும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வர்றோம். இப்போ நான் இருக்கிறேன், ஆர்ச்சியிலேருந்து நான் ரட்சிக்கப்பட்டு வர்றேன். பாரம்பரியம் நல்ல, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஆர்ச்சியிலேருந்து இங்கே பெந்தேகோஸ் அனுபவத்துக்கு வந்திருக்கிறேனே தவிர ஆர்ச்சியில் இருக்கிற அந்த அனுபவம் எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஆழத்துக்குள்ளே கடந்துக்கிட்டு தான் இருக்கு. அது இருந்துக்கிட்டே இருக்கு. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நீங்கள் ஒரு ஹிந்து மார்க்கத்திலேருந்து வந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு சிஎஸ்சியிலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு சபையில் இருக்கலாம், எங்கேயோ இருந்து இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் மனம் திரும்பி வரல, நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், உள்ளே வந்திருக்கிறவே தவிர அங்கே உள்ளதை அங்கே போட்டுக்கிட்டு வரல. எடுத்துக்காட்டுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னா, எகிப்தில் இருந்து வந்தவங்க கன்றுக்குட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. கன்றுக்குட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, கன்றுக்குட்டியை தூக்கிட்டு வரல, எகிப்தில் வணங்கின கன்றுக்குட்டியினுடைய அந்த அச்சுகளை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நான் அப்படி விசுவாசிக்கிறேன். அந்த அச்சுகள் தங்கம் வெள்ளியெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த நேரம் அந்த அச்சுகளை எல்லாம் கொடுத்தோடனே இதெல்லாம் கொண்டு வந்தான். கொண்டு வந்து அவன் என்ன செய்யறான், அந்த அச்சுகளை வச்சு தான் என்ன செய்யறான், உருவாக்கி ஒரு கன்றுக்குட்டி அங்கே என்ன செய்கிறான், செய்கிறத நம்ம பார்க்கிறோம், வணங்குறத பார்க்கிறோம். அப்போ எகிப்தில் இருந்து நம்ம வந்தோம் சரிதான். ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன பிரச்சனைனா, எகிப்தில் இருக்கிற அந்த கன்றுக்குட்டியோட தான் நம்ம உள்ள வந்தமே தவிர இன்னும் நாம் எரிக்க வேண்டிய காரியங்களை நாம் எரிக்கவில்லை. எரிக்கல, நம்ம எரிக்கணும். எரிக்கணும்னா சிலுவையில் அடிக்கப்படணுங்க. ஆவி ஆத்மா சரீரம் சிலுவையில் அடிக்கப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். மோசே சொல்றாரு, அந்த அனுபவங்களை எல்லாம் எடுத்து எரிச்சிருங்க அப்படிங்கிறாரு. எரிச்சு சொல்றாரு, அந்த சாம்பல் எல்லாம் கலைக்கு குடிக்க வச்சுட்டாரு. கொடூரமான தண்டனை. இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் ஏதாவது தண்டனை கொடுத்தாச்சுன்னு வச்சுருங்களா, சபையை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிடுவாங்க. நீ என்னடா சொல்றது? கொஞ்சம் இன்னைக்கு கடினமான ஒரு உபதேசத்தை கொடுத்தா கூட பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த சபையில் இருக்க மாட்டேங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கடிந்து கொண்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிற சபையில் அடங்கி இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போவீங்க. குருடனுக்கு வழிகாட்டுற குருடனா மாறி போயிடுவோம். சோத்திரம். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நாபோத் என்று சொல்லக்கூடிய மனுஷனுடைய அந்த திராட்சை தோட்டத்தின் மேல யாருக்கு ஒரு கண்ணு? எல்லாம் இருக்கிறவனுக்கு தான் இன்னைக்கு ஆசை. வாங்கிட்டான். இந்த திராட்சை தோட்டங்கிறது சபையை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் இன்னைக்கு அநேக இடங்கள்ல பார்க்கிறேன். இந்த பெரிய சபைன்னு சொல்றது இந்த சின்ன சபையை நசுக்கிறையிலேயே தான் இருப்பாங்க. அவங்க வளர்ந்து வர்றது பிடிக்காது. ஒருத்தன் இருக்கிறாங்க, அவங்க பார்க்கல, ஒரு வாலிப பையன் இருக்கிறான், போக்கில் என்ன செய்யறான், ஒரு ஊழியத்தை செய்கிறான், முழங்கால் படிவிட்டு கண்ணீர் சிந்தி உபவாசம் போட்டு ஒரு சபையை உருவாக்குறாங்கன்னு நினைச்சிருங்க. ஒன்றில் அதை உடைச்சு போடணும், இல்லை என்ன செய்யறாங்க, அவங்கள தன் வசப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் அருமையான ஊழியக்காரர்களே, உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில் உறுதியாயிருங்க. உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அழைத்த எஜமானுக்கு உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். இதை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் உங்கள் தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்க கர்த்தருக்கு உண்மையாயிருங்க. எந்த மனுஷனையும் பகைக்காதுங்க. பாருங்க, அவ்வளவு இருந்த பிறகும் கூட அதுக்கு அவன் ஆசையை பாருங்களா. இதுல ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டம் என்பது சபையை குறிக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, திராட்சை தோட்டத்தை அழிச்சுக்கிட்டு கீரை கொல்லியை என்ன செய்யணுமா, அதில் வளர்க்கணுமா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நல்ல சபைகள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால சபைகள்ல நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. நீங்க சொல்லுவீங்க, சில சர்ச்சைக்கு போனா எனக்கு சமாதானம் இல்லை, ஆனா அங்க நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, நல்ல பாட்டு இருக்கு, நல்ல சவுண்ட் சிஸ்டம்லாம் பயங்கரமா இருக்கிறது, எல்லாம் சரிதான், ஆனா சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை தெரியுமா? அந்த இடம் கர்த்தருடைய சபையா இருக்குமானால் அங்கே சமாதானம் இருக்கும். இதுதான் பிசினஸ் பண்ணக்கூடிய இடமா மாறிட்ட. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? புரியுதாங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு காலத்துல அது திராட்சை தோட்டமா இருந்தது. இப்ப திராட்சை தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறது, குள்ள நெறிகள் என்ன செய்கிறது, குள்ள நெறிகள் எல்லாம் திராட்சை தோட்டத்துக்குள்ள வருகிறது. திராட்சை தோட்டத்துக்குள்ள வந்து அது என்ன செய்கிறது,
பூவும் பிஞ்சுமா இருக்கிறது எல்லாம் நல்ல 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 அழகாக வச்சிருக்கிற அந்த ஊழியக்காரனுடைய தரிசனத்தின்படி அழகாக சோத்திரம் பிஞ்சு பூமா வருகிற அந்த புதிய புதிய ஆத்துமாக்களை எல்லாம் இது என்ன செய்கிறது தெரியுமா? இந்த குள்ளநெறி உள்ள வந்து அதையெல்லாம் பிச்சு போட்டு போயிடும். பொருளாசை உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க குடும்பம் ஒரு சபை, உங்க குடும்பம் ஒரு சபை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சபை என்பது நீங்க போகிறது மாத்திரம் சபை அல்ல. உங்க வீடு குடும்பம் ஒரு சபை. அதுக்கு ஊழியக்காரன் யார் தெரியுமா? தகப்பன். அதுக்கு ஊழியக்காரி யார் தெரியுமா? தாய். உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும்னா அந்த வீடு எப்படி இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை செய்கிற வீடா இருக்கணும். அங்கே பொருளாசை இருக்கக்கூடாது, அங்கே பண ஆசை இருக்கக்கூடாது, அங்கே இச்சை இருக்கக்கூடாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆகாப்பு ஆகாதவனாய் போகிறதுக்கு இன்னொரு காரணம் உண்டு. அவனுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு புண்ணியவதி. அப்படி ஏதாவது புண்ணியவதி இருக்கிறீங்களா? எசபேல். இந்த ஸ்பிரிட் எல்லாம் குறித்து பேச 2 நாள் பேசலாம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எசபேல் ஆவி. இந்த ஆவி இன்னைக்கு பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. எந்த ஆண் அதிகமாய் இன்னைக்கு பொருளாசை பண ஆசை என்று சொல்லக்கூடிய இச்சை இருக்கிறதோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எசபேல் என்கிற அசுத்த ஆவியினால நீங்க பிடிக்கப்பட்டுட்டீங்க. எந்த பெண் இன்னைக்கு இந்த ஆசைகள் பொன்னாபரணங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு ஒருத்தர் தெரியும். நான் இதை பேசுகிறது தயவு செய்து நீங்க வருத்தப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் ஒருத்தருக்கு ஜோம் பண்ணேன். அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, தரமாட்டேன். புருஷன் கைவிட்டு போயிட்டார், புருஷன் குடும்பம் எல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. பயங்கரமான மந்திரவாதம். 7 மந்திரவாதிகள் சேர்ந்து 7 குடும்பம். ஒரு வழி பிரச்சனை. எங்கள் ஊர்களில் நிறைய வழி பிரச்சனை உண்டு. கோடிக்கணக்கான சொத்துள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு 5 சென்ட் இடம் வேணும். இவங்க அவங்க பாரம்பரியமான இடத்த கொடுக்கல, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. கெட்ட புருஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னு கூட பார்க்கல, கொண்டு போட்டிருக்கிறாங்க. நம்ம சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. நான் போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒன்றும் பிடி கிடைக்கல, எவ்வளோ போராடினேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால் கிட்டத்தட்ட ஒரு 300-400 பிசாசு இருந்தது. ஆண்டவர் சுகப்படுத்தினார். நான் சுகப்படுத்தலை, கர்த்தர் சுகப்படுத்தினார். அல்லேலூயா. வரங்கள் என்பதும் சில நேரம் எப்பவும் செயல்படாது. சோத்திரம். அவங்க சுகம் ஆகுனாங்க. அப்புறம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. இனி எனக்கு என்ன வேண்டும் பாஸ்டர்? எனக்கு ஒன்றுமே இல்லை சொல்லி சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த நகை இந்த இது எல்லாமே எனக்கு வெறுத்து போச்சு. இனி ஒன்றுமே எனக்கு வேண்டாம், எனக்கு எந்த காரியமும் வேண்டாம், எல்லாம் போச்சு. நடந்த சம்பவம் பொய் சொல்லலை. கொஞ்ச நாள் வந்து கொண்டிருந்தார்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்டி இருக்கும். எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா தாலி செயினெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்டி தான். தமிழ்நாட்டை கெடுத்ததே எங்கள் ஊருக்காரன் தான். உண்மைதானா? வரதட்சணை டாப்பில் இருக்கிறவங்க. ஆனால் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுவோம். அதெல்லாம் ஊருக்கு தான் உபதேசம். இயேசுவை பற்றி எல்லாம் நாங்கள் பேசுவோம், நானும் பேசுவேன். ஆனால் என் பிள்ளைக்குன்னு வரும்போது என்ன செய்வேன்? 100 பவுன் கேட்பேன், 200 பவுன் கேட்பேன், 300 பவுன் கேட்பேன். தயவு செய்து கேட்காதுங்க, தயவு செய்து கேட்காதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். கொடுக்கிறத வாங்குங்க. சாபத்தோடும் வேதனையோடும் அவங்க கொடுப்பாங்க, கடன் வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள்லாம் திருமணம் நடத்தினோம். எங்கள் வீட்டில் 3 பேருக்கு நாங்கள் திருமணம் நடத்தினோம். என் தங்கச்சிக்கு திருமணம், என் தம்பிக்கு திருமணம் நடந்தது. ஒத்த காசு வரதட்சணை கேட்கல. எங்கள் முறைமையின்படியெல்லாம் காப்பு செயினெல்லாம் கொடுப்பாங்க. அண்ணனுக்கு எனக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஒன்றுமே வேண்டாம். என்ன அரைப்போனாலும் வேண்டாமா? வாங்கி பீரோவில் பூட்டி வச்சுட்டு என்ன செய்யலாம்? அப்பப்போ அடகு வச்சுக்கலாம். வாங்கவே இல்லை, ஒன்றுமே வாங்கலை, எதுவுமே வேண்டாம். அவங்க கொடுக்கறது எவ்வளவோ உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, கடன் வாங்கி செய்யாதுங்க. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த அனுபவத்தில் இருக்கிறீங்க? எப்படிங்க சமாதானம் வரும்? எப்படி சமாதானம் வரும்? வரதட்சணை என்னவோ தெரியல. கர்த்தர் இதெல்லாம் பேச சொல்கிறாரு. வரதட்சணை வரதட்சணைன்னு சொல்லி எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா?
எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பாருங்க, ஆலயத்துக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம பிள்ளைகளை விலைக்கு விற்கிறதுக்காக நம்ம பெற்று வைக்கல. சோத்திரம். கொடுக்கிறத வாங்கி கொள்ளுங்கள், வரதட்சணை கொடுமை பண்ணாதுங்க. உங்கள் மருமகளுக்கு எது தேவையோ சோத்திரம் அதை கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள்கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அது ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி கல்யாணம் நடத்தணும்னா இன்னைக்கு ஏகப்பட்ட கிறிஸ்தவன் வாழாவட்டியாக தான் இருப்பான். உண்மைதானே? ஈசாக்கு எப்படிக்கா கல்யாணம் பண்ணாரு? மாப்பிள்ளை செலவுக்கு 2 லட்சம் ரூபா கொடு. அன்னைக்கு உள்ள காலத்தில் 10 கழுதையை கொடுங்க, 10 ஒட்டகத்தை கொடுங்க, ஒன்று வேண்டாம். இங்கேருந்து போய் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தான் என்ன செஞ்சாங்க, யூதர்களுடைய திருமணம் அப்படி தான் நடக்கும். அப்படி கொடுத்துட்டு வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஒரு வேளை இந்த சிஸ்டம் நம்ம கிறிஸ்தவத்தில் இருந்திருந்தோம்னா 90% இன்னைக்கு பையன் மாதிரி வாழாவட்டியாக தான் இருப்பான். அல்லேலூயா. அதான் உண்மை. பைபிளின் படி போனால் போய்த்தான் ஆகணும். பைபிளின் படி சொன்னா அது பாவம், பைபிளின் படி சொன்னா அது சாபம். குத்தி காட்டாதுங்க. உங்க மருமக எதை கொண்டு வந்திருக்கிறாங்களோ அதை குத்தி காட்டாதுங்க. வாழ்நாள் பூரா கஞ்சி தண்ணி ஊத்தணுங்க. கொடுக்கிறத வச்சு சந்தோஷமாயிருங்க, நிறைவாயிருங்க, நிறைவாயிருங்க. ஏதோ ஒருவரோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த பாவத்தில் நீங்க இருக்கிறீங்களா, இன்னைக்கு விட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. எப்படி சமாதானம் இருக்கும்? இது ஒரு பாவமும் ஒரு சாபமாக நமக்கு இருக்கிறது. வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வானா எங்க இருந்துங்க வாங்கிட்டு வருவாங்க? எங்க இருந்து வாங்கிட்டு வருவாங்க? எப்ப பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறோம்? வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வான்னு தான் என்ன செய்யறோம் சொல்றமே தவிர நாம ஒருபோதும் நம்ம என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. வாங்கிறதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம். உண்மைதானா? ஆனா இதெல்லாம் ஊருக்கு தான், மற்றவங்களுக்கு தான், எனக்கு இல்லை. அந்த அனுபவம் வேண்டாம். யாராவது உங்க மருமகளை நீங்க கொடுமைப்படுத்துறீங்கன்னா தயவு செய்து விட்டுருங்க, விட்டுருங்க. இல்ல யாரையும் அற்பமா எண்ணாதுங்க. திருமணம் முடிஞ்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைங்க. சமாதானத்தில் என்ன குறைச்சல்? குடும்பத்தில் நல்லது சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்க. சமாதானமாய் வாழ்வதற்கு பணம் மாத்திரம் அல்ல, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபை அவசியம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம எத்தனையோ பேர் ஆசீர்வாதமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க. நீங்க ரோட்ல போய் பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, ஒரு கூட்டம் இருப்பாங்க. எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தா சங்கடமா இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற இன்னைக்கு மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இருதயம் முழுவதும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வசனம் அல்ல, தேவ காரியம் அல்ல, பொருளாசையில நிறைஞ்சிருக்கிறது. உலகத்தை அறிய ஆசைப்படுறோம், உலக சிற்றின்பத்துல வாழ ஆசைப்படுறோம், உலக பிரகாரமான எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா வேதத்தை வெறுக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிச்சு நாம் முடிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 165 வாசிச்சு நான் முடிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை, இடர்கள் இல்லை. அப்ப வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. நீங்களும் நானும் இந்த நாட்களில் ஒரு சமாதானத்தை இங்க பெற்றுக்கொள்ளணும்னா இந்த வேதத்தை நேசியுங்கள். இந்த பைபிள் வசனங்களை நேசிங்க. மனப்பாடம் பண்ணி வைக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி வாழ்வது, அதன்படி செய்வது, அதன்படி கிரியை செய்வது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழும்புவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சமாதானத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் வந்திருந்தாலும் தேவன் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுப்பார். நீங்க நம்புங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க போகும்போது ஒரு சமாதானத்தை கொடுப்பார். நம்ம கேட்கப்பட்ட அந்த வார்த்தைகளை விசுவாசி